அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த நாளில் வருது? வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். நீங்கள் என்ன வேண்டுமோ அதை நினைத்தால் அது நிறைவேறும். கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி 9ஆம் தேதி வருது. கார்த்திகை 9ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வருது. பஞ்சமி தேதி முழுவதுமே இருக்குது. அந்த நாள் முழுவதுமே இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் மாலை 6 மணிலேருந்து இரவு 8:10க்குள்ளே வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா ஒரு 8:15க்கு மேலே பஞ்சமி தேதி நிறைவாகுது. ஸோ நீங்கள் மாலை நேரம் 6 to ஒரு 8:30க்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆகலாம், தவறில்லை. காலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை காலை நேரத்துலையும் நீங்கள் ஒரு அதிகாலை 5 மணிலேருந்து காலை ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இதற்கு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அகல் தீபமோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து சிம்பிளாக எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வராகிமனுடைய படம் இருக்குன்னா நீங்கள் செவரளி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ படம் இல்லாதவர்கள் விளக்கு மட்டும் ஏற்றிக்கொள்ளலாம். அடுத்து ஒரே ஒரு லெமன் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் நல்ல லெமனாக இருக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிக்கோங்க. இதில் என்னென்ன வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்காக நம்ம வேண்டுதல் வைக்கலாம். கடன் பிரச்சனை தீர்வதற்காக வேண்டுதல் வைக்கலாம். என்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் வைக்கலாம். ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லை மற்ற வேண்டுதல், எந்த வேண்டுதல் வேணுமானாலும் வச்சுக்கோங்க. உள்ளங்கைக்குள்ளே லெமன் வைத்து வேண்டிட்டு ஒரு பச்சை நிற மார்க்கர் அல்லது சிவப்பு நிற மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இந்த நம்பரை எழுதிக்கோங்க. 555808 எழுதிக்கோங்க. 555808 நீங்கள் இதை எழுதிக்கிடணும். இந்த நம்பரை எழுதிட்டு வராகிமனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பண வசியமும் ஏற்படும் மற்றும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். பண வசியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதே போல் நீங்கள் கடன் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கடன் இருக்கோ அதை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நம்பரை எழுதி வச்சு பூஜையில் வச்சுருங்க. இந்த எலுமிச்சை பழம் நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. புதன்கிழமை சாயங்காலம் அல்லது வியாழக்கிழமை கூட நீங்கள் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க, அல்லது பூஜை அறை கோப்பிலுடன் சேர்த்து போட்டுடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த லெமன் பரிகாரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா, இது ஒரு ராஜகனி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அம்மனுக்கு உரியதான் லெமன். இந்த எலுமிச்சங்கனி பார்த்திங்கன்னா தெய்வத்திற்கு ரொம்ப சிறப்புக்குரியது. நம்ம கேட்டதை வசிப்படுத்தக்கூடியதான் இந்த எலுமிச்சங்கனி. இந்த எலுமிச்சங்கனியில் நம்ம என்ன எழுதி வச்சாலுமே அது நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த எலுமிச்சங்கனி பரிகாரங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டு நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டு இருக்குது. முடிந்தவர்கள் செய்து பாருங்கள். அதே போல் ஒரு எலுமிச்சங்கனியை நம்ம எப்போதுமே வாரம் ஒரு முறை ஒரு பூஜை அறையில் நம்ம வைத்து கொண்டே வந்தோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் அது எடுத்துரும், நெகட்டிவிட்டிஸ்லாம் எடுத்துரும். ஸோ ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்துட்டு வாங்க. அதே போல் கோவிலுக்கு போகும்போது லெமன் கொண்டு போங்க. அம்மன் கோவிலுக்கு போகும்போது எப்படி நம்ம பூ எல்லாம் கொண்டு போவோமோ அதே போல் ஒரு லெமனும் கொண்டு போங்க. தாயோட பாத்தில் வச்சு அதை வீட்டில் வாங்கிட்டு வீட்டில் பூஜை அறையிலையும் அல்லது பணம் வைக்கிற இடத்துலையும் நீங்கள் வச்சிடலாம். நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நேர்மறை ஆற்றல் அது இருக்கும். நெகட்டிவிட்டிஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி இதை செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் இருப்பதனால நீங்கள் சொந்த வீடு வேணுங்கிறவங்களாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். சொந்த வீடு சீக்கிரமாக அமையும். அதே போல் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நல்ல வேலை கிடைப்பதற்காக துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் வெல்லம் தீபம் ஏற்றுங்க. வெல்லம் தீபம் கடையில் 2 வெள்ளைக்கட்டி வாங்கி அதில் கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி அந்த வெல்லத்தை இடித்து நீங்கள் எறும்புக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பணம் தொல்லை பிரச்சனை நீங்கும். வராகிமன் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அனைவருக்குமே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையுடன் இருங்க. இப்போ படம் இல்லை, சிலை இல்லைனா கூட நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் ஏற்றலாம். நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, கட்டாயமாக வைக்கணுமா, வராகிமன் படம் கட்டாயமாக வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க.
அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்க வந்து உங்களால வராகியம்மன் படத்த வைத்து பராமரிக்க முடியும் அப்படின்னு படம், சிலைலாம் வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு நீங்க விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம். இதற்கான நான் நெறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க பாருங்க. இப்ப கேட்டது வந்து புது சப்ஸ்கிரைபரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கேட்குறீங்க. பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து சொன்னது எல்லாமே. எப்பவுமே நம்மளால பராமரிக்க முடிஞ்சா தான் வீட்ல வந்து சுவாமி படங்களோ, சிலையோ வாங்கி வைக்கணும். அப்படி இல்லைன்னா, நம்ம விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செஞ்சா போதும். நம்ம வீட்டில வந்து முக்கியமாக படங்கள் 5 படம் இருந்தா போதும். அதாவது நமக்கு வந்து விநாயகர், லக்ஷ்மி தாய், சரஸ்வதி தாய், அப்புறம் வந்து பெருமாள், அப்புறம் முருகர் இருப்பாங்களே, இந்த 5 படம் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு படத்துல 5 படங்கள் இருக்கும் இல்லையா? அந்த படம் மட்டும் இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் நம்ம விளக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். சிலையும் அது போல தான். உங்களுக்கு வந்து பராமரிக்க முடிஞ்சா தான் நீங்க வாங்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து விளக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். நம்ம வந்து நிறைய வாங்கி வச்சுட்டு, நம்மளால கொஞ்ச நாள் உடம்புல தெம்பு இருக்கிற வரை பராமரிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளால பராமரிக்க முடியாது. அந்நேரம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா, பராமரிக்க முடிஞ்சா மட்டும் தான் நம்ம எல்லாம் வாங்கி வைக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்ல. நம்ம விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம். விளக்கு வந்து அகல் விளக்கு நமக்கு வந்து மண் அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வாங்கி வச்சு அந்த தீபம் ஏற்றும்போது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட நாமத்தை நீங்கள் சொன்னால் போதும். இப்போ நீங்கள் வராகியம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி என்று வழிபாடு செய்யணும்னு வச்சுக்கோங்கமே, அந்த விளக்கு ஏற்றும்போது வராகியம்மனை கூப்பிட்டு நீங்கள் வந்து வராகியம்மன் தாயை இந்த தீபத்தில் எழுந்தருளி செய்து அருள் புரியுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கும் போது அந்த தீபத்தில் வந்து அவங்க வந்து குடியேறுவாங்க. அதே போல் உங்கள் குலசாமியை நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் குலசாமி பேரை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றும்போது அந்த குலதெய்வம் வந்து அந்த இடத்துல நின்று அருள் புரிவாங்க. அதே போல் இந்த பிரதோஷம் இந்த மாதிரி தினத்தன்றுலாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது இப்போ சிவன் படம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சிவபெருமானை வந்து இந்த விளக்கில் வந்து எழுந்துள்ள செய்து எங்களுக்கு அருள் புரிங்கன்னு சொல்லும்போது அந்த தீபத்தில் ஒளியில் அவங்க நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு தெய்வமும் நம்ம வந்து படங்களாக வாங்கி வாங்கி வீட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த தீபச்சுடர் ஏற்றும்போது இறைவனோட நாமத்தை சொன்னால் அந்த தீபத்தில் அவர்கள் குடிகொண்டு இருப்பார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா எளிமையானது. ஏன்னா நிறைய பேர் வந்து பொருட்கள் நிறைய வாங்கி வச்சுட்டு சுவாமி பூஜை ரூமில் வாங்கி வச்சுட்டு பராமரிக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம வந்து பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து நம்ம வாங்கணும் நிறைய பொருட்கள். ஆனால் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். அந்த நேரம் வந்து யாராவது ஒரு யூடியூப்பில் வந்து ரொம்ப வந்து பிரபலமாக பூஜை செய்து காமிச்சிருப்பாங்க. நம்ம அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நமக்கு இருக்குமே தவிர நம்மளால் அது முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ யோசிக்காமல் பண்ணுறதுனால தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு நடக்குது. நமக்கு கொஞ்சம் வயசு ஆகும்போது ஒரு 30+ மேலே ஆகும்போது ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் செய்யுது. ஸோ அப்படி வரையில் நம்மளால் எதுவுமே பராமரிக்க முடியாமல் போகும். நம்மளுடைய மனது வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆயிரும். நம்ம சுவாமிக்கு இத்தனை நாள் இவ்வளோ சிறப்பாக பண்ணோமே, இப்போ பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்களுடைய மனசு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்ப பதிவுலேருந்து சொல்கிறேன், அதான் பராமரிக்க முடிஞ்சா தான் வாங்கணும், அப்படி இல்லைன்னா வாங்க வேண்டாம், விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யுங்கன்னு பல பதிவுகளை நான் சொல்லிட்டு வர்றது. எனக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிற அனுபவத்தை வைத்து தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் சின்ன வயசாக பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு அது ஆசையாக தான் இருக்கும். அடுத்து நாளாக நாளாக நம்மளால் பராமரிக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு ஏஜ் வரை தான் நமக்கு எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் எதுவுமே முடியறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. அவங்க பார்த்து விட்டுருவாங்க. ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாதவங்களுக்கு தான் இதெல்லாம் கஷ்டம். ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம பூஜையை வச்சா போதும். இறைவன் மீது நம்ம உண்மையான பக்தி அன்பு வைத்தா மட்டும் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து ஒரு தீப சுடரில் நம்ம இறைவனை பார்த்துட்டு நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் வைக்கணுமா, அந்த படம் வைக்கணுமா, இந்த படம் வைக்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது வாங்கி வைங்க, இது வாங்கி, எதுவுமே வாங்கி வைக்காதீங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினா ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சா போதும் போதும். இறைவனோட அருள் நமக்கு அவ்வளோ கிடைக்கும். அன்பால் நம்ம வந்து இறைவனை நெருங்க முடியும். ஆடம்பர பொருட்களால் நம்மளால் நெருங்கவே முடியாது. அன்பால் தான் எல்லா இறைவனையும் நம்ம வந்து நெருங்க முடியும். ஸோ அன்பால் நம்ம வந்து நம்பிக்கையால் இறைவன் மீது முழு அன்பை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கை மென்மேலும் உயரும். இது நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா புதியதாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்கிறேன். மீண்டும் ஒருத்தருடன் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.